அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரிப்பா. முருகா. லட்சுமி பேக் எடு, நேரமாச்சு கிளம்புவோம். வாப்பா வாங்க. ராத்திரி நேரமாச்சுன்னா வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. மது, என்னம்மா? போனது ஃபோன் பண்ணியா? பேக் பத்திரம், காசு கொடுங்க. இந்தா. இந்த 500 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோ. சரிம்மா. சரியா? ம். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லையா, 1.5 லட்சம் ரூபாய். போற இடத்துல நல்ல மாதிரி பேர் எடுத்து நல்ல புள்ளையா நடந்து நல்ல வேலை பார்த்து சந்தோஷமா இருக்கணும்யா. சரிம்மா. புரியுதா? அங்கேயே கையை காட்டிட்டு வரா. இதுக்குதான் டிராவல்ஸ்ல சொல்லி போயிருக்கலாம். புள்ள 10 மணிக்கு போகணும்ல. இன்னைக்கு முகூர்த்த நாள், எங்க வண்டி கிடைக்குது எனக்கு தெரியாது. நிறுத்துப்பா. ஏர்போர்ட் போலாமா? வண்டியில ஓனர் இருக்காரு, ஓனர்ட்ட வேணா ஒரு வார்த்தை கேளுங்க. தம்பி, இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற, இந்த ஏரியாவில் வண்டியே கிடைக்கல. கொஞ்சம் ஏர்போர்ட் வரைக்கும் டிராப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. என்னங்க உங்களோட ரோதனையா போச்சு? சரி, யார் வாரீங்களோ அவங்க மட்டும் ஏறுங்க. எல்லாரும் முடியாது. லட்சுமி, நம்ம போவாட்டி பரவாயில்ல, பை எடுத்து கொடு, ஏறிக்கப்பா. சரி. மது, போனது ஃபோன் பண்ணியா? சரிம்மா. பேக் ஃபோன் பண்ணுப்பா. வண்டி எடுங்கண்ணே. போயிட்டு வாப்பா. டாடா. எந்த நாட்டுக்கு போறிய? சிங்கப்பூருக்கு சார். ஓ, சிங்கப்பூருக்கா? என்ன வேலைக்கு? ஹெல்ப்பர் வேலைக்கு தான் சார். சம்பளம் எவ்வளவு? 15,000 ரூபா சார். ஓஹோ, வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு வண்டி அமைச்சி சீக்கிரமா போய் சேரக்கூடாதா? என்ன நீங்க? அப்படியே லெஃப்ட்ல கொஞ்சம் ஓரமா ஒதுங்க. கொஞ்சம் இறங்கிக்கோமா. நான் இறங்கிக்கிறேன். மணிண்ணே, போயிட்டு காலைல வந்துருங்க. நான் இங்கே தான் இருப்பேன். சரி, பாய். அண்ணா 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? ஏர்போர்ட் தானே போறான், அங்க பாத்துக்கலாம் வாங்க. சப்போஸ் கிடைக்கலனா அப்ப பக்கத்து கடையில மாத்துங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. சார் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? சில்லற இல்லம்மா. சார் ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? சில்லற இல்லைங்க, யாருமே இல்ல. நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். அண்ணா 500 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? இல்லப்பா, வியாபாரமே இல்ல. அண்ணா ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? 500க்கா? சில்லற இல்லப்பா.
சேஞ்ச் இருக்குமா? சில்லறை இல்லை. என்னடா இது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாவது பாப்போம். சார் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? சில்லறை இல்லைங்க. ஒரு கோட்டர் வாங்கினா சில்லறை கிடைக்குமா சார்? கொண்டாங்க. சில்லறை மாத்த போனோம் பாட்டிலோட வரான். இவெல்லாம் வெளியூர் போய் என்ன சம்பாதிக்க போறானோ? என்னையா என்ன கட் பண்ணி விட்டுருந்தா நான் பேசாம போயிருப்பேன்ல. சாரி நான் விளையாடுறியா? சில்லறை கிடைக்கலண்ணே. சில்லறை கிடைக்கலையா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். எவ்வளோ ஆச்சுண்ணே? குடியா 50 ரூபா எடியா, நான் கிளம்புறேன். இந்தாங்க பஸ். நீ எல்லாம் என்னையா மனுஷன்? வெளிநாடு போறாராம் வெளிநாடு. அடிக்கலாமா வேணாமா? அடிச்சிட்டு போவோம். சாப்பாயில கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா போடு தம்பி. ஏய் மது, என்னடா பேக் நீமா பார்க்குள்ள? என்னடா எல்லாரும் பார்ல ஐக்கியமாயிட்டீங்க? இன்னைக்கு பார்ல மச்சான், நாளைக்கு ஃபாரின்ல. டேய் வெளிநாடு போறியா? ஒரு போன் கூட பண்ண கூடாதா? சாரி மச்சான், நம்பர் மிஸ் ஆயிடுச்சுடா. அதை விடு, வெளிநாடு போற ஒரு பார்ட்டி கிட்டி கிடையாதாப்பா? கிளம்புற நேரத்துல எங்கடா பார்ட்டி வைக்கிறது? மாப்ள நீ பாட்டே இல்லடா மாப்ள. நான் பாட்டே இருக்கேன் மாப்ள. ஏய் இல்ல உள்ள நான் போடா. ஏய் மச்சான் வெளிய வா. ஏய் மாப்ள ஓகே ஓகே. சீட் வேண்டடா. குடுறா குடிச்சிட்டு. மாப்ள ஃப்ரெண்ட்ஸ், பாத்து போடா டேய். இவ்வளோ பள்ளமா இருக்கு. போடா வெண்ண. பாத்துடா மச்சி. மாப்பிள பார்ட்டிலாம் போதுமா? ஏய் பாட்டி போதும்ல. தேங்க்ஸ் டா மச்சி. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டா. பை. வரணுமா? நான் போய்டுவேன்டா. ஓகே தானே? நீங்க பாத்து பிரச்சனை போங்க. இல்லையா? பாத்து வாங்கடா போலாம்.
அபி 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 அம்மா 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 அனிதா அனிதா அப்பா அப்பா என்னப்பா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு நினைக்கிறியா? இல்லை, நாங்கள் எல்லாரும் உன் ஃபோனுக்காக தான் காத்திருந்தோம். ஆனால் ஃபோன் வரல. ஐயோ யோ, என்னங்க நீ பணம் தர மாட்ட, உன்னால தரவும் முடியாது. ஏன் தெரியுமா? நீ என்கிட்ட வாங்கி இருக்கிறது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன். நான் பெருசா பேசுன, உன் பையன் வெளிநாடு போய் பணம் அனுப்புவான், கத்த கத்தையா வரும்னு சொன்னேன். என்னாச்சு இப்போ? எங்க கிடக்கான் தெரியுமா உன் பையன்? என்னப்பா சொல்ற? டேய் மது, டேய் டேய் மது, எந்திரா. யார் யாரு உனக்கு பையன் தான் சரியில்லை, ஆனா 2 பொண்ணுங்க நல்லா தான் பெற்று வச்சிருக்கு. இந்த பார், குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி வைக்கல 2 பொண்ணையும் தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. வெளிநாடு போன முன்னு பணத்தை வாங்கிட்டு நாய் ரோட்ல கிடக்குறான். அவன் போட்ட சத்தத்தில் வீட்டு ஓனரே வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. மானம் தாங்காமல் உங்கள் அம்மா பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டா ஐயா. ஒருவேளை இந்த முடிவை அவள் எடுக்காமல் இருந்திருந்தா கடன் கொடுத்தவன் உன் தங்கச்சி 2 பேரையும் பார்த்து சொன்ன வார்த்தையை உண்மையாக்கியிருப்பான் ஐயா. எங்களுக்கு வேற வழி தெரியும். டேய் உட்றா, விஷம் நடாது. டேய் என்னடா ஆச்சு? சாரி, எனக்கு வேண்டாம்டா. நான் குடிக்க வந்ததே தப்பு. அதையும் தாண்டி நீங்க பாட்டி கொடுக்கறத யோசிச்சா எனக்கு பயமா இருக்குடா. ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்கடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மது, டேய் டேய் டேய், என்னடா அவன் புதுசா மாதிரி போயிட்டு இருக்கான்? டேய் எங்கே போகணும்? ஏர்போர்ட் போலாமா? உட்காருங்க. ஏய் மாப்பிள்ள, சாரிடா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வரேன்.